ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மத்தியமால இப்போ பாக் ஒன்னோட 5 லெசன் 5 ஹூனேஹார் கவிதா கா சாரன்ஸா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹூனேஹார்னா நல்ல பையன், குட் பாய் அப்படிங்கிறதோட ஒரு குட் பாய் எப்படியெல்லாம் இருக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இந்த லெசன்ஸோட ஒரு 4 இதில் வந்து மொத்தம் 7 போயம்ஸ் இருக்கும். இதில் ஒரே ஒரு போயம் தான் கொடுத்து அது மீனிங் எழுத சொல்லியிருப்பாங்க. அந்த 4 போயமோட ஷார்ட் அவுட் எஸ்ஸே இருக்கும். ப்ளஸ் 4 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். மொத்தம் 3 ரோமன். ஃபஸ்ட் ரோமன் வந்து போயம் கொடுத்து மீனிங்ஸ் எழுதுறது. செகண்ட் ரோமன் 4 கொஸ்டின் கொடுத்து ஆன்சர். தேர்ட் ரோமன் எஸ்ஸே. பேஜ் நம்பர் 18 இருக்கும். இது வந்து மத்தியமால ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு பாக் 1ல் 5th லெசன் पेज नंबर 18 होनहार होनहार जो होते हैं वे अच्छा नाम कमाते हैं बड़े सवेरे ही उठ करके गुण ईश्वर का गाते हैं ஹூனேஹார் குட் பாய்ஸ்லாம் எப்போ பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அச்சா நாம் நல்ல பேர் எடுக்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க. படே சபேரே காலையில் சீக்கிரமாக எழுந்திருவாங்க. கடவுள் ஈஸ்வரை வந்து நினச்சி ப்ரேயர் பண்ணுவாங்க. दो मुंह हाथ बैठ करके वे पटने में लग जाते हैं खा पी कर वे बड़ी खुशी से पाठ सीखने जाते हैं காலையில் எழுந்திரிச்ச உடனே முகம் கை கால் எல்லாம் முதல்ல கழுவிடுவாங்க. கழுவிட்டு படிக்க உட்காருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. ஸ்கூல் ஏன்னா ரொம்ப சாப்பிட்டு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக குஷியாக வேகமாக ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுவாங்க. பூரே வா बचलने को संग बैठना बात बनाते हैं छुट्टी होने पर वे सीधे घर पर आ ही जाते हैं. அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு கெட்ட பத் சல்லாம் அப்படின்னா பேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரோடையுமே மிங்கிளாகி சேர மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு தான் இருப்பாங்க. ஹாலிடேஸ் அந்த மாதிரி டைமில் கூட அவங்க வந்து தேவையில்லாமல் மற்ற வேலைகள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க. आदब बड़ों का करते हैं वे प्यार सभी को करते हैं छोटे बच्चों का खूबी से अच्छी चाल सिखाते हैं. ஆதப்னா ஃபைட்டு, மற்றவங்களோட யாருமே எந்த ஒரு மற்றவங்களோட ஃபைட் பண்ணுறது இதுக்காக அதுக்காக அப்படிங்கிறத ஃபைட்லாம் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பெரியவங்களுக்கும் நல்ல மரியாதை கொடுத்து அன்பாக பேசுவாங்க. அப்னா சமை கபினா காத்தே எந்த சாப்பிட்ற பொருள் எதையுமே வந்து அவங்க எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பாத் நிபாத்தேக எந்த ஒரு விஷயத்தையுமே தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. கத்தே சேவா பலாயி சப்கி கம் கடி கபினா பந்தேகை சேவை செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நான் நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்து எப்போவுமே இருக்காது. கித்னா ஹி ஒர்க் கட்டின் காம்கோ இந்த மாதிரி எந்த ஒரு கடின வேலைகளாக இருந்தாலும் யாரோட டிபெண்ட்ஸ் இல்லாமல் அவங்க செஞ்சுருவாங்க. உஸ்மே ஜட் லக் ஜாத்தே ஹை முசிபத்தோ கா ஹங்ஸ்தே சக்தே பூரா கர் திகழ்த்தே ஹை எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட சிரிச்சுக்கிட்டே அதை முடிச்சிருவாங்க. பார்க்குற எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட இது பண்ணுவாங்க. வேஹி லட்கே ஆகே சல்கர் சமை இஜ்ஜத் பாத்தே ஹை ஆஸ் பாஸ் கி பாத் நஹி ஹை ஜக் பர் நாம் கமாத்தே ஹை இவங்களோட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு குழந்தைங்களுமே இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நல்ல குழந்தைங்களாம் அவ்வளோ தெரிய மாட்டாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பெஸ்ட் சைல்டாக இருப்பாங்க. போயம் மீனிங் வேஹி லாஸ்ட்டு போயம் இருக்காங்க. அந்த போயம்ஸோட மீனிங் தான் கேட்டிருக்காங்க. வேஹி லட்கே ஆகே சல்கர் சப்சே இஜ்ஜத் பாத்தே ஹை ஆஸ் பாஸ் கி பாத் நஹி ஹை ஜக் பர் நாம் கமாத்தே ஹை இது பிரசங்கு सिचुएशन भावार्थ मीनिंग एक बद्यन सा होनहार नमा कविता से लिया गया இது வந்து பேராகிராஃப் வந்து ஹோன்கார் அப்படிங்கிற கவிதையிலேருந்து எடுத்திருக்கோம். கவி இஸ்மே ஹோன்ஹார் பச்சே கா லக்ஷணோ பத்தாத்தே ஹை ஹோனாஹார் அது நல்ல குழந்தைகளோட லட்சணத்தை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஹக்தே ஹைக்கி ஐசே லட்கேஹி ஆகே படே ஆத்மி பனேகே இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து பெரிய மனுஷங்களாக உருவாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. படே ஆத்மி பெரிய மனிதர்களாக உருமாறுறாங்க. ஜோ லட்கே ஹோன்கார்கள் எல்லாருமே நல்ல குழந்தைகள் எல்லாமே வே பவிஷ்யமே சன்சார்மே சப்கா ஆதார் பிராப்த் கரேகே உலகத்திலேயே வந்து இந்த குழந்தைங்கள் வந்து மற்றவங்களோட இருக்கும்போது ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி யாருமே எந்த குழந்தைங்களும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. உன்கா ஆதார் ஆஸ்பாஸ்கே லோகி நகி சாரா சன்சார் பி கரேகா அதே சேம் மீனிங் தான். எத்தனை குழந்தைங்கள் இருந்தாலும் இந்த நல்ல குழந்தைங்கள் வந்து நம்ம பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து
இவங்க வந்து ஹோன்ஹார் பாய்ஸ் நல்ல குழந்தைங்க அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாவே அவங்களோட கேரக்டர் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோன்கார் பாலக் கியா கமாத்தா ஹை, ஹோன்கார் பாலக் வந்து எப்படி இது பண்ணுவாங்க, ஹோனா எப்படி பேர் எடுப்பா அதாவது எப்படி நல்ல பேர் எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹோன்கார் பாலக் அச்சா நாம் கபாத்தை, நல்ல பேர் என்ன சம்பாதிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நான் கமாத்னா நம்ம ஏர்ன் பண்ணுறது, என்ன சம்பாதிக்கிறது. ஹோன்கார் பாலக் என்ன சம்பாதிப்பாங்க, ஹோன்கார் அச்சா நாம் நல்ல பேரை சம்பாதிப்பாங்க. ஹோன்பார்க் பாலக் பாட் சிக்னே கைசே ஜாத்தேகே, அவர் வந்து பாடம் வந்து எப்படி கற்றுக்குவாங்க. ஹோன்கார் பாலக் சபேரே பகுத் ஜல்தி உட்டாகர், காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திருவாங்க. அப்னா முங் ஹாத் தோக்கர், முகம் கையெல்லாம் கழுவிடுவாங்க. பாட் சிக்னே ஜாத்தேகே, பாடம் படிக்க உட்காந்துருவாங்க. ஸ்கூல் சே சுட்டி ஹோனே பர் ஹோன்கார் பாலக் கஹாங் ஜாத்தே ஹே, ஸ்கூலோட லீவ் டைமில் கூட அந்த நல்ல பாய்ஸ் வந்து எங்கே போவாங்க, ஸ்கூலோட லீவ் டைம்ஸில் கூட அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சிதே அப்னே கர் ஆ ஜாத்தே ஹே, ஸ்கூல் விட்ட உடனே அவங்க வந்து நேராக அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. ஹோன்கார் பாலக் சோட்டே பச்சோக்கு கியா சிக்காத்தே ஹே, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க. ஹோன்கார் பாலக் சோட்டே பச்சோக்கோ அச்சி பாத்தும், நல்ல விஷயங்களை பற்றியும், அச்சி சல் பாச்சல் சால் சல்லே சிக்காத்தேகே, நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறதையும் நல்ல விஷயங்களை பற்றி நடந்துக்கிறதையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் வந்து 4 கொஸ்டின்ஸ். அடுத்து 5th கொஸ்டின். ஹோன்கார் லட்கோக்கோ ஆகே ஜாக்கர் கியா மில்தா ஹை, ஹோன்கார் பாலக்கோ ஆகே சல்கர், அவங்கள பார்க்கும்போது சப்கா ஆதார் பிராப்து கர்த்தா ஹை, எல்லாருக்குமே பெரியவங்க எல்லாத்துக்குமே மரியாதை கொடுப்பாங்க. ஆஸ்பாஸ் கே லோக் ஹி நஹி சாரி துனியா உன்கி இஜ்ஜத் கர்த்தி ஹை, இவங்கள மாதிரி மரியாதை கொடுக்கறதுக்கு யாருமே இந்த இதில் இருக்க மாட்டாங்க. எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அந்த ஹோன்கார் பாலட்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் ரோமன், இதோட பேராகிராஃப், இதோட சாரன்ஸா. ஹோன்கார் नमा கவிதா மே கவி ஹோன்கார் பச்சே கே பாரோ மே விஸ்தார் மே பத்தாத்தே ஹை, ஹோன்கார் இந்த கவிதையில் வந்து ஆசிரியர் வந்து ஹோன்கார் குழந்தைகளை பற்றி அவரோட தாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஹோன்கார் பச்சே ஹமேஷா அச்சா நாம் பிராப்து கர்த்தே ஹே, அந்த குழந்தைங்க எப்போவுமே அச்சா நாம் நல்ல பேர் எடுக்கிறதுல தான் இருப்பாங்க. வே சுபக் ஜல்தி உத்தேகே, காலையில் சீக்கிரமாகவே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவாங்க. அவர் பகவான்கி பிரார்த்தனா கத்தேகே, கடவுள்கிட்ட பகவான்கிட்ட பிரார்த்தனா ப்ரேயர் பண்ணுவாங்க. ஹோன்கார் பச்சே சுபக் உட்டேகே, காலையிலேயே எந்திரிச்சிருவாங்க. அப்னா ஹாத் முக் சாப் கர்க்கே பட்னே லக்தேகே, கை முன் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பட்னே படிக்கிறதுக்காக உட்காந்துருவாங்க. இஸ்கே பாத், அதன் பிறகு नाश्ता आदि करके बहुत खुशी के साथ पाठ लिखने के लिए स्कूल जाते हैं, இதன் பிறகு நாஸ்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு பகுத் குஷி ரொம்ப ஹாப்பியாக பாட் சிக்னே பாடம் படிப்பதற்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸ்கூன்கார் பச்சே பூரே ததா கலத் காம் கர்னே வாலே பச்சே கே சங் பைட்கர் அனாவசியக் பாத்தேம் நஹி கர்த்தேகை, அந்த குழந்தைங்கள் வந்து பூரே கெட்ட பசங்க இருப்பாங்கல்ல, அந்த கெட்ட பசங்களோடையும் கல்த்து மிஸ்டேக் பண்ணுறவங்களோடையும் கர்னேவாலே பச்சேக்கே சங், அந்த பசங்களோட சங்கதி சங்குனா அந்த மீட் பண்ணுறது, அந்த பசங்க யார் கூடயுமே சேர மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. அனாவசியமாக அவங்களோட பேசவும் மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க மாட்டாங்க. ஜப் ஸ்கூல் சே சுட்டி ஹோத்தி, எப்போ ஸ்கூல் லீவ் விடுறாங்களோ வே துருந்து உடனே சடனாக அப்னே கர் வாபஸ் ஆ ஜாத்தேகே, ஸ்கூல் லீவ் விடுறதாலும் சரி ஸ்கூல் விட்ட உடனேனாலும் சரி அவங்க உடனே சடனாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹோன்கார் பச்சே படே லோகோக்கே ஆதார் கத்தேகே, ஹோன்கார் பச்சே வந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து மரியாதை கொடுப்பாங்க. சபிகே சாத் பியார் சே போல்தேகே, எல்லார்ட்டையுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்னே சே சோட்டே பச்சேக்கோ அச்சி அச்சி பாத்தோம் சிக்காத்தேகை, அவங்கள விட சின்ன குழந்தைங்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஹோன்கேர் பச்சே கபிபி அப்னா சமய நஷ்ட் நகி கர்த்தேகை, எப்போவுமே அவங்களோட சமயத்தை அவங்களோட சமயம்னா டைம், அவங்களோட டைம் வந்து நஷ்டுனா வீணடி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலோட அவங்களோட டைம் வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தவிரங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஜோ சக்தேகை உசே கர்க்கே திக்காத்தேகை, அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. சப் லோகோ கி சேவா கர்த்தேகை, அவங்க சப்கி பலாயி கர்த்தேகை, மக்கள் எல்லாத்துக்குமே அவங்க சேவை செய்வாங்க. வே கபி கர்வ் நஹி கர்த்தே, இந்த மாதிரி நம்ம நல்ல பாயம் இருக்கோம் அப்படிங்கிற கர்வமும் அவங்ககிட்ட இருக்காது. காம் जितना भी कठिन हो होनहार बच्चे उसे कर देते हैं.
காம் கட்டின் அப்படின்னா கடினமான வேலைகளை கூட அவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கடினாயிங் கா ஹங்ஸ்தே ஹுயி ஷாம்னா கர்த்தேகை அவர் காம் கோ பூரா கர்த்தேகை. கடினமான வேலைகளையும் கடினமான சமயத்தில் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்தையுமே. அந்துமே லாஸ்ட்டாக கவி ஹக்தேகைக்கு ஜோ லட்கே ஹோனேகார்கை வே பவிஷ்ய மே சன்சார் சே சப்கா ஆதார் பிராப்த் கரேகே. எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் இந்த கோனேகார் குழந்தைகள் இந்த நல்ல பசங்களை வந்து நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். யாருமே இந்த உலகத்தில் வந்து அவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. உன்கா ஆதார் ஆஸ்பாஸ் கே லோஹி நஹி சாரா சன்சார் பி கரேகா. அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை கொடுக்கறது, மக்கள்கிட்ட வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறது, அந்த எல்லாமே வந்து இந்த இந்த ஹோனேகார் குழந்தைங்க தான் ரொம்ப வந்து நல்லா நடந்துப்பாங்க. நல்ல பசங்க வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. இதுதான் வந்து இந்த லெசன்ஸோட சாராம்சம். ஓகேங்களா? இது உங்களுக்கு எது டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.